So welcome to Praveen Education Institute. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்மளோட சேனல்லேருந்து இப்போ ரெகுலராக வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபுல் வீடியோவில் முடிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து நான் அடுத்து வந்திருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? தனி வட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். அதையும் நம்ம இந்த வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோஸில் அதையும் நான் தனியாக வந்து ப்ளேலிஸ்ட்டில் எபிசோட்ஸாக போட்டு வைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம், ஓகேங்களா? சரி, ஸோ இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்கு. அதுலேயும் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய டாபிக், புரிஞ்சுங்களா? ஸோ இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளோட சேனலில் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி இருக்குது. உங்களோட ஆதரவுக்கு மிகவும் நன்றி. மீண்டும் வந்து நம்ம வந்து சேனலில் மறுபடியும் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரே நோக்கம்தான், ஆஸ்பிரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. டாபிக்குள்ளே போகலாம். சரி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து என்ன அப்படின்னா தனி வட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் ஒரு பேங்க்கில் போய் ஒரு அமௌண்ட்டை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அமௌண்ட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 rupees நான் போடுறேன் அப்படின்னா அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, புரிஞ்சுங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வருஷம் நான் என்ன அமௌண்ட் முதல்ல போட்டனோ அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் வரும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒவ்வொரு வருஷமும் மாறும். அது நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போய் பாருங்கள். அதில் அரௌண்ட் நம்ம 8 to 9 கிளாஸஸ் போட்டிருப்போம். ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், புரிஞ்சுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து வருஷம் இன்ட்ரெஸ்ட் மாறாது, சரிங்களா? சரி, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தனி வட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா PNR/100ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து P என்னத்தை சொல்லுது அப்படின்னா பிரின்சிபல், அசல்னு சொல்கிறாங்க. N வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸை சொல்லுது, புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து R அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம காம்பவுண்ட் பார்த்த கான்செப்டே தான், ஃபார்முலா மட்டும்தான் மாறுது. நெக்ஸ்ட்டு ஏ அப்படின்னா என்னென்னா அமௌண்ட்டு, ஓகேங்களா? தொகை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா P+I அப்படின்னா என்னென்னா பிரின்சிபல், அசலையும் வட்டியையும் கூட்டணும், புரிஞ்சா? பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும், ஓகேங்களா? இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியை தான் சொல்லுது, சரியா? ஸோ அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஐனா இன்ட்ரெஸ்ட்டு, வட்டி. அந்த இன்ட்ரெஸ்ட் எதை சொல்லுதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியை தான் சொல்லுது, ஓகே? இந்த இடத்துல கூட்டு வட்டியும் மென்ஷன் பண்ண வேண்டாம், புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நம்ம சம்குள்ளே போகலாம். ஸோ தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படிங்கிற ஒரு குறளோட ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு முயற்சி எடுத்துகிட்டே இருங்க, கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு முதல் கேள்விக்குள்ளே போகலாம். ஸோ கமல் டெபாசிட்டட் ₹3,000 for 1 year at 7% per annum. Find the simple interest and amount received by him at the end of 1 year. கமல் ஓர் ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் 3000 முதலீடு செய்கிறார் எனில் ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்கன்னு சொல்லிட்டு தெளிவாக அழகாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரின்சிபல் வந்து 3000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, புரிஞ்சுங்களா? அடுத்து N வந்து 1 year கொடுத்துட்டாங்க. அடுத்து R வந்து 7% கொடுத்துட்டாங்க, புரிஞ்சுங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் அமௌண்ட் கேட்குறாங்க ஒரு வருஷத்துக்கு, சரியா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், PNR/100, புரிஞ்சா? தூக்கி சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ? 3000 ரூபா இன்டூ N வேல்யூ 1 இன்டூ R வேல்யூ 7 டிவைட் பை 100, புரிஞ்சுங்களா? சைபரில் அடிச்சு விட்டுருலாமா? சரி, இப்போ மிச்சம் என்ன பண்ணலாம்? 3 7s are 21, அப்போ 210 ரூபாய். எவ்வளோ? 210 ரூபா. இது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, புரிஞ்சுங்களா? ரைட்டு. அடுத்து என்ன கேட்குறாங்க? தனி வட்டி கண்டுபிடிச்சாச்சு, தொகை அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட் ஃபார்முலா என்ன? P + சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கரெக்டுங்களா? அப்போ பிரின்சிபல் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? கொடுத்துருக்காங்க 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 210 ரூபான்னு கண்டுபிடிச்சோம், 210 ரூபான்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து 3210. அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம வந்து அமௌண்ட் வந்து 3210 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த கேட்டிருக்க கொஷினை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் சம்குள்ளே போகலாம். So next question, so second question,
Radhika invested rupees 5,000 for 2 years at 11% per annum. Find the simple interest and amount received by him at the end of 2 years ன்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழில் படிக்கிற பாருங்க. ராதிகா ஆண்டிற்கு 11% வட்டி வீதத்தில் 5,000 ரூபாய் 2 ஆண்டுக்கு முதலீடு செய்கின்றார் எனில் 2ஆம் ஆண்டின் முடிவில் அவர் பெரும் தனி வட்டியையும் தொகையையும் காண்கன்னு சொல்லிட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து கிவன் டேட்டா எடுத்து எழுதுவோம். ஸோ பிரின்சிபல் வந்து என்ன சொல்கிறாங்க, 5,000 ரூபான்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் என் எவ்வளோ, 2 வருஷம். அடுத்து ஆர் எவ்வளோ, 11%. புரிஞ்சுங்களா? வேறு எதுவும் இல்லை. ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட்டு 2 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, PNR/100. புரிஞ்சுங்களா? PNR/100 தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? சரி, இப்போ பிரின்சிபல் எவ்வளோ, 5,000 ரூபாய். 5,000 இன்ட்டு என் வந்து 2 இன்ட்டு ஆர் வந்து 11 டிவைட் பை 100 சைபரில் அடிச்சு விட்டுருலாமா? சரி, மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. மிச்சம் இங்கே 11 இன்ட்டு 2 22 இல்லையா? ஸோ 50 இன்ட்டு 22 வரும். அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சரு. மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. 22 இன்ட்டு 5 இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எப்படி பண்ணுறதுன்னா 22ல் பாதி எவ்வளோ, 11. 22ல் பாதி எவ்வளோ, 11. அப்புறம் ஒரு சைபர் போட்டுருங்க, அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் சொல்லித்தரேன் அப்புறமா. சரியா? ஸோ இப்போ இது வந்து எனக்கு என்ன கிடைக்கிது, 110 கிடைக்கிது. 22 இன்ட்டு 5 வந்து 110 கிடைக்கிது. ஏற்கனவே ஒரு சைபர் இருக்குது. அப்போ 1100 அவ்வளோதான். ஸோ அப்போ எனக்கு வந்து தனி வட்டி எவ்வளோன்னு கிடச்சிருக்கு, 1100ன்னு கிடச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், அமௌண்ட்டு தொகை கேட்குறாங்க. புரிஞ்சா? ஸோ அப்போ அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து P + SI. கரெக்டுங்களா? ஸோ அப்போ பிரின்சிபல் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 5,000ன்னு சொல்லிட்டு 5,000. புரிஞ்சா? ப்ளஸ் SI வந்து 1100 தூக்கி ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. 6100 அவ்வளோதான் இந்த செம்மு, அவ்வளோதான் இந்த ஆன்சர். புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு. ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பழைய புக்கில் இருக்க கொஷின்ஸு. புரிஞ்சா? ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து அடுத்த இன்னும் ஒரு 5-6 எபிசோடில் நான் உங்களுக்கு புது புக்கும் கவர் பண்ணி கொடுத்துருவேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் என்ன பண்ணணும் அதே தான். புரிஞ்சுங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கோ பழைய புக் அண்ட் புது புக் ரெண்டுமே கவர் பண்ணி கொடுத்துருவேன். அரௌண்ட் ஒரு 40 கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி தேர்ட் கொஷின். Find the simple interest and amount due on rupees 7,500 at 8% per annum for 1 year 6 months சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து ரூபாய் 7,500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கு தனி வட்டியையும் தொகையையும் காண்கன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட் அதே தான். அப்போ பிரின்சிபல் எவ்வளோ, 7,500 ரூபா. 7,500. சரிங்களா? ஆர் வேல்யூ வந்து 8%. புரிஞ்சுங்களா? என் வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 year 6 monthsன்னு சொல்லியிருக்காங்க. 1 year 6 months. அப்போ இது என்ன பண்ணணும்னா 1 போட்டுக்கோங்க. 6 monthsனா 6/12. புரிஞ்சுங்களா? அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 இங்கே என்ன வரும், 2 வருமா? அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது எப்படி சொல்லலாம்னா 1/2ன்னு சொல்லலாம். ஃபைனலாக இதை எப்படி எழுதணும் அப்படின்னா 2 1s are 2, 2 + 1 3/2 அப்படின்னு எழுதிக்கலாம். 3/2 வருஷம். புரிஞ்சா? இப்போ என் வேல்யூ என்னது ஃபைனலாக நமக்கு கிடச்சிருக்குது 3/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. புரிஞ்சுங்களா? சரி, சம்முக்குள்ளே வருவோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து PNR/100. கரெக்டுங்களா? PNR/100 தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். பிரின்சிபல் எவ்வளோ, 7,500 இன்ட்டு என் வேல்யூ வந்து இட் இஸ் நத்திங் பட் we are getting 3/2. அப்போ 3 வச்சுக்கிட்டு 2 நம்ம கீழே கொண்டு வந்துக்கலாம். அது நான் உங்களுக்கு அப்புறம் எப்படின்னு சொல்கிறேன். ஆர் வேல்யூக்கு வந்து 8% இன்ட்டு 8 போட்டுக்கோங்க. புரிஞ்சா? நெக்ஸ்ட் எண்ணுக்கு வந்து என்னது 3/2 இருக்குது. அதை தூக்கி எங்கே போட்டுக்கலாம்னா 3/2 போட்டு இங்கே இருக்க 100 எழுதிக்கோங்க. அவ்வளோதான். புரிஞ்சா? அதாவது இந்த என் வேல்யூவும் ஆர் வேல்யூவும் எப்போது ஃப்ராக்ஷனில் வரும், பின்னத்தில் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற நம்பரை அப்படி மேலே போட்டுட்டு கீழே இருக்கிற நம்பரை கீழே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். குழப்பிக்கவே வேண்டாம். சைபர் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஆல் அடித்தோம்னா 4 times. அவ்வளோதான். மிச்சம் இருக்கிறத எடுத்து எழுதுங்க ஆன்சர். ஸோ 75 இன்ட்டு 3 4s are 3 4s are என்னது 12. கரெக்டாக? 3 4s are 12. அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணுறீங்களா? சரி. 2 5s are 10, 2 7s are 14 + 1 வந்து 15. அகைன் 75 into 1 வந்து 75. சரியா? ஸோ 0 10 அங்கே 9. புரிஞ்சா? ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கிதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு
₹900 கிடைக்கிது. எவ்வளோ கிடைக்கிது? 900 கிடைக்கிது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அமௌண்ட் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அமௌண்ட்டு. சரியா? ஸோ அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும், பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு தனி வட்டியையும் அசலையும் கூட்டணும். ஸோ அசல் வந்து இங்கே 7500 கொடுத்துருக்காங்க. புரிஞ்சா? அடுத்து நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எவ்வளோ? 900 தூக்கி ஆட் பண்ணுங்க. ஆன்சர் எவ்வளோ? 8400. அவ்வளோதான். இது வந்து என்னது? அமௌண்ட்டு. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். நம்ம டெய்லி வந்து என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளால் ஜெயிக்க முடியும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து சார் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட்டுட்ருக்கிறேன். நான் 2016 அப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருக்கேன். புரிஞ்சுங்களா? என்னோட ஒரே கோல் என்ன அப்படின்னா, என்னால் வந்து படிக்க முடியல சார், என்னால் வந்து என்கிட்ட பணம் இல்லை சார், நான் இங்கே வெளியே போய் அங்கே போய் தங்கி படிக்க முடியல, எனக்கு உண்டான டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அப்படி யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையா? நம்மளோட சேனலில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். புரிஞ்சுங்களா? அதாவது ஒன்றே ஒன்று சொல்லி கொடுத்துட்டு மிச்சம் எல்லாமே வந்து நீங்களாக படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஆள் நான் கிடையவே கிடையாது. அதை தான் நான் முடிவு பண்ணிவிட்டு இந்த யூடியூப்பில் நான் இறங்கியிருக்கேன். ஸோ என்னை நம்புங்க. அதே மாதிரி வந்து எல்லா டாப்பிக்கும் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மேத்ஸில் எந்த ஒரு டாப்பிக்கும் குறையாக இருந்தாலுமே அது நம்மளோட பிரவீன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்குள்ளே வந்தால் அது தீர்க்கப்படும்ங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சாச்சு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நான் இப்போ போயிட்டுருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் வரும். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் போட்டுட்ருக்கிறேன். அப்படியே சைட் பை சைட் தமிழுக்கும் ரிவிஷன் கொடுத்துட்ருக்கேன். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.